ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. உந்து மதகளித்தன் உந்து மதகளித்தன் உந்து மதகளித்தன் உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் ஓடாத தோல்வலியன் ஓடாத தோல்வலியன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நந்தகோபாலன் மருமகளே நந்தகோபாலன் மருமகளே நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் 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 கந்தம் கமழும் குழலி கந்தம் கமழும் குழலி கந்தம் கமரம் குழலி கந்தம் கமரம் குழலி கடை திறவாய் கடை திறவாய் கடை திறவாய் கடை திறவாய் வந்தெங்கும் கோழி வந்தெங்கும் கோழி வந்தெங்கும் கோழி வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் 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 மாதவி பந்தல் மேல் மாதவி பந்தல் மேல் மாதவி பந்தல் மேல் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தால் கோயிலினங்கள் கூம்பினகான் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி பந்தார் விரலி பந்தார் விரலி பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாட உன் மைத்துனன் பேர் பாட உன் மைத்துனன் பேர் பாட உன் மைத்துனன் பேர் பாட செந்தாமரை கையால் செந்தாமரை கையால் செந்தாமரை கையால் செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப சீரார் வளையொலிப்ப சீரார் வளையொலிப்ப சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் வந்து திறவாய் வந்து திறவாய் வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் மகிழ்ந்தேலோர் அம்பாவாய் மகிழ்ந்தேலோர் அம்பாவாய் மகிழ்ந்தேலோர் அம்பாவாய் உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவிப்பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். 16வது பாசுரத்தில் வாயில் காப்பாளர்கள், அதாவது வெளியில் நிற்கக்கூடிய காவலாளிகள் எல்லாம் அவங்கக்கிட்ட வந்து முறையிட்டு, பின்னர் 17வது பாசுரத்தில் நந்தகோபாலன், அதுக்கப்புறம் யசோதை, பலராமர் இவங்களெல்லாம் வந்து எழுப்பிட்டு, இப்போ 18வது பாசுரத்தில் நப்பின்னை அப்படின்னு கண்ணனுடைய மனைவி அவங்கள எழுப்ப போகிறாங்க ஆண்டாள். எப்படி எழுப்புறாங்கன்னு பார்க்கலாம். உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன், அதாவது ஒரு மதம் பிடிச்ச யானை போல் ரொம்ப வலிமை மிக்கவரான், தோற்க மாட்டார், ரொம்ப பலசாலி வீரியசாலி அப்படின்னு. இப்போ எதுக்கு இதெல்லாம் நந்தகோபாலன் பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, கம்சன் இருக்கான் எதிரியா கிருஷ்ணருக்கு, அது மட்டும் இல்லாமல் பல அசுரர்கள் அனுப்பிச்சு வச்சாங்கன்னா எல்லாத்துக்கும் பயப்படக்கூடிய ஆளான்னு கேட்டால் அவர் சாதாரண ஒரு இடையாராக இருந்தாலும் அதுக்கெல்லாம் பயப்படலை. கண்ணன் தான் முக்கியம், கண்ணனை காப்பாற்றணுன்ற குறிக்கோளோட எங்கேயும் ஓடுறதில்ல அப்படின்னு வீரமாக நிற்கக்கூடியவர்ன்றது தான். அப்படிப்பட்ட நந்தகோபாலனுடைய மருமகள் நப்பின்னை, நப்பின்னாய் அப்படின்னு நப்பின்னையை எழுப்புறாங்க. கந்தம் கமழும் குழலி, கந்தம் கமழும் குழல்னா நல்ல வாசனையோட கூந்தல் இருக்கிறவங்களே கடை திறவாய், வீட்டுக்கு கதவை வந்து திறக்க மாட்டியா? அதுக்கு அடையாளங்கள்லாம் சொல்கிறாங்க. எதுக்கு திறக்கணும், ரொம்ப இருட்டாக இருக்கேன்னா அதை பார்த்து நீ வந்து நம்பிடாத. வந்தெங்கும் கோழி அழைத்தனக்கான், சேவல்லாம் கூவுது, சேவல் கூவுற சத்தம்லாம் கேட்கலையா? சேவல் மட்டுமா? மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். மாதவி பந்தல்னா குறுக்குத்திப்பூ அப்படின்ட்டு இருக்கும். அந்த கொடிகள்லாம் படர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பந்தல் மேலெல்லாம் குயில்கள்லாம் நிற்குதான். குயில்கள் கூவினகான், குயில்கள்லாம் கூவுது. இதெல்லாம் சத்தம் கேட்டு கூட எழுந்துக்கலையா? பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட, என்னன்னா நப்பின்னை பிராட்டி வந்து கண்ணனோட வந்து பந்து விளையாட்டு விளையாடுவாங்களாம். அந்த பந்து விளையாட்டு விளையாடுறதுல பந்தை ஜெயிச்சுட்டு ஒரு கையில் பந்துன்னு இன்னொரு கையில் கண்ணன்னு இருக்கக்கூடியவங்கள நப்பின்னை. அப்போ என்ன சொல்ல வராங்க ஆண்டாள்னா, கண்ணனையே கைக்குள்ளே வச்சுருக்க, எங்களுக்காக கண்ணன் கிட்ட பேசி நீ தான் வந்து கொஞ்சம் கண்ணனை எழுந்திருக்க சொல்லணும் அப்படின்ட்டு நப்பின்னை கிட்ட முறையிடுறாங்க ஆண்டாள். அதாவது ஒரு பக்கம் ஜீவாத்மாக்களான நம்ம எல்லாம், இன்னொரு பக்கம் வந்து பரமாத்மாவான பகவான்.
இதுக்கு நடுவில் நப்பின்னை பிராட்டி தான் ஒரு அம்மா எப்படி குழந்தைக்கும் அப்பாவுக்கும் நடுவில் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்களோ அதுபோல் நமக்காக முறையிட்டு பேசுவாங்களாம் நப்பின்னை பிராட்டி கண்ணன் இடத்துல. அதனால நப்பின்னை கிட்ட கேட்குறாங்க, ஏன்னா வந்து கண்ணனையே கையில் வச்சிருக்கேன் நின்று பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப. செந்தாமரை கையால், தாமரை கைன்னு சொன்னால் போதாதா, செந்தாமரை கையால்னு சொல்லணுமா அப்படின்னா பகவான் எப்போவுமே பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம கோவிலெல்லாம் போகும்போது கை எப்படி வச்சுருப்பாரு, உன்னோட பாவங்களெல்லாம் கண்டு அஞ்சாத அப்படின்ற மாதிரியாம். அதே போல் பிராட்டி தாயார் வந்து கை வச்சுருப்பாங்களாம். எதுக்குன்னா பெருமாளை கண்டு நீ பயப்படாத, நான் உனக்காக பேசுகிறேன் பெருமாள் கிட்ட அப்படின்ற மாதிரி. அதனால நமக்காக பெருமாள் கிட்ட முறையிட்டு பேசுறதுனால செந்தாமரை கையால் சீரார் வலையொலிப்ப வந்து திறவாய், வந்து கதவை தர, நாங்கள் வந்து மார்கழி நோன்புக்காக வந்திருக்கோம், கண்ணன் கிட்ட வந்து சேவிக்கிறதுக்காக வந்திருக்கோம், வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.